ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமண்ண பாழியந்தோடுமோர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்திவோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. அத்தியாச்சரியமான இந்த தனுர்மாச வேளையிலே நமக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான அர்ச்சாவதார அனுபவத்திலே நம்ம எல்லாம் மூழ்கடிக்கக்கூடியதான 108 திவ்யதேச வைபவம் என்கிற ஆச்சரியமான தலைப்பு இன்று முதல் ஆரம்பமாகிறது. இந்த தலைப்பிலே பல உபன்யாசங்களை பல காலமாக நாம் கேட்டுக்கொண்டு வந்தாலும் கூட திவ்யதேச எம்பெருமான்களினுடைய வடிவழகும் அனுகிரகமும் நம்மையெல்லாம் அவர்களுடைய திருவடிகளிலேயே கட்டி போட்டு விடுகின்றபடியினாலே திரும்பவும் திரும்பவும் அவளுடைய வைபவங்களையும் அவளுடைய வடிவழகையும் அவ விஷயமா ஆழ்வார்கள் அருளி செய்ததான பிரபந்தங்களையும் அனுபவிப்பதிலேயே நமக்கு மனம் செல்கிறதுனாலே இப்போதும் ஒரு முறை அனுபவிக்க பிராப்தமாகிறது. இன்று ஆரம்பிக்கிற திவ்யதேசம் 108 திவ்யதேசங்களிலே சோழ நாட்டு திருப்பதிகள் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசங்களில் இரண்டாவதான திருக்கோழி என்கிற உறையூர் திவ்யதேசம். ஒரே ஆழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். முதல் திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்துக்கு நாயகனான ஸ்ரீரங்கநாதனே இந்த திவ்யதேசத்திற்கும் சுவாமியானபடியினாலே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளே இந்த திவ்யதேசத்துக்கும் ஸ்தல புருஷனானபடியினாலே இதுவும் அவனுடைய திவ்யதேசமானபடியினாலே ரங்கநாதன் விஷயமாக ஸ்ரீரங்க அனுபவத்தை அனுபவிக்கவில்லையே என்ற குறை தீர அதுவும் இன்று நமக்கு பிராப்தமாகிறது. ஸ்ரீரங்கம் என்றும் பெரிய கோயில் என்றும் சொல்லக்கூடிய திருவரங்கம் திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை ஒரு மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாதானபடியினாலே முதலிலே சின்ன சின்ன திவ்யதேசங்களை எல்லாம் முடித்துவிட்டு பிறகு ஸ்ரீரங்கம் என்ன, காஞ்சிபுரம் என்ன, இது போல புராண பிரசித்தமான நிறைய வைபவங்கள் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை எல்லாம் பின்னாலே அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்திலே இன்று முதலிலே திருக்கோழி என்கிற உறையூர் திவ்யதேச அனுபவம் ஆரம்பமாகிறது. இந்த திவ்யதேசத்திற்கு திருக்கோழி, திரு உறையூர், உரந்தை, நிச்சுலாபுரி, நாச்சியார் கோயில் என்றெல்லாம் பிரசித்தமாக திருநாமங்கள் நம்மளுடைய சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகின்றன. பொதுவாக கும்பகோணம் திருக்குடந்தை திவ்யதேசத்திற்கு அருகே இருக்கக்கூடியதான கல்கருடனாலே பிரசித்தமான திவ்யதேசமான வஞ்சுலவள்ளி தாயாரும் நரையூர் நம்பி என்கிற ஸ்ரீனிவாச பெருமாளும் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசத்தைத்தான் நாச்சியார் கோயில் என்று பிரசித்தமாக வழங்குகிறோம். ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ணி ஆதிபத்தியம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர் திவ்யதேசத்தை நாச்சியார் திருமாளிகை என்கிறோம். ஆனால் ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 6 திவ்யதேசங்களிலே ஸ்ரீரங்கவாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்களாலே அன்பாக இந்த ஊர் நாச்சியார் கோயில் என்றே வழங்கப்படுகிறது. உறையூருக்கு போனோமானாலும் உறையூரே 3 ஸ்டாப்பிங் சொல்றா. அதுல நம்ம தாயார் சன்னதிக்கு போக வேணும், இந்த திவ்யதேசத்துக்கு போய் பெருமாள் தாயாரை சேவிக்க வேணும் அப்படின்னா நாச்சியார் கோயில் அப்படின்ற ஸ்டாப்பிங்ல தான் இறங்கணும் அப்படின்றதாக நாச்சியார் கோயில் என்று அங்கே இந்த பெயராலே இந்த திவ்யதேசம் வழங்கப்படுகிறது. ஆழ்வார் இதை கோழி என்று குறிப்பிடுகிறார். திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். ஆழ்வார் இந்த திவ்யதேசத்தை கோழி அப்படின்னு குறிப்பிடுறார். திரு உறையூர் அப்படின்றது ரொம்ப பிரசித்தமாக வழங்கப்படக்கூடிய பெயராக இருக்கிறது. உறைதல் அப்படின்னா தங்குதல், வசித்தல் அப்படின்னு அர்த்தம். திரு உறையூர் அப்படின்னா திரு உரைகிற லக்ஷ்மி வசிக்கிற ஊர் அப்படின்ற அர்த்தத்திலே திரு உறையூர் என்று இந்த ஊர் வழங்கப்படுகிறது.
மகாலட்சுமியான பெரிய பிராட்டியார் கமலவல்லி என்கிற பெயரோடே இந்த ஊரிலே நித்தியவாசம் பண்ணுவதனாலே அவளுடைய வாசத்தை பொறுத்து இந்த ஊர் திருவுறையூர் என்று நம்மாலே வழங்கப்படுகிறது. அதை தமிழ் பாஷையிலே சுருக்கமாக நாம் பல ஊர்களினுடைய பெயரை சென்னை பட்டணம் என்பதை சென்னை என்று சுருக்கி வழங்குவது போலவும், கும்பகோணம் என்பதை குடந்தை என்று வழங்குவது போலவும், உறையூர் என்கிற திருப்பதியை உரந்தை அப்படின்னு வழங்குறதும் வழக்கம். உரந்தை என்றும் உரந்தை வளம்பதி என்றும் இந்த ஊருக்கு பெயர் உண்டு. நிசுலாபுரி என்றும் புராண பிரசித்தமான பெயர் இந்த ஊருக்கு உண்டு. தர்மவர்மா அப்படின்னு ஒரு சோழ ராஜா, மகா ரங்கநாதனுடைய பக்தன் அந்த ராஜா. அவனுடைய பிரார்த்தனையின் பெயர்ல தான் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினான். அந்த பரம பாகவதோத்தமனான ஸ்ரீரங்க பக்தனான திருவரங்கன் திருமுற்றத்து அடியாரான தர்மவர்ம மகாராஜா இருக்கிறாரே, அவருடைய மனைவியின் பெயர் நிசுலை என்பது. அவளுடைய பெயராலே பின்னாளில் இது நிசுலாபுரி என்று வழங்கப்பட்டது. திருக்கோழின்னு ஏன் பெயர் அப்படின்னா, இந்த உறையூர் சோழ நாட்டு ராஜாக்களினுடைய தலைநகரமாக விளங்கியது. உறையூர் என்பது சோழ நாட்டு தலைநகரம். அங்க அரண்மனை எல்லாம் இருந்தது. பல சோழ நாட்டு அரசர்கள், சோழ மன்னர்கள் உறையூரை தலைநகராக கொண்டு ராஜ்யம் பண்ணியிருக்கிறார்கள். அதிலே ஆதித்த சோழன் என்பவனாக ஒரு சோழன் தன்னுடைய பட்டத்து யானையின் மீது ஏறி இந்த ஊரை ரசித்துக் கொண்டு உலா வந்து கொண்டிருக்கிற போது, வழியிலே ஒரு வில்வ மரத்தின் அடியிலே ஒரு சிவலிங்கம் மறைந்திருக்கிறது. அவன் இதை பார்க்கவில்லை, கவனிக்காமல் அப்போதும் யானை மேலேயே ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த சிவனானவர் தன்னுடைய பெருமையையும் இந்த ஊருடைய பெருமையையும் இந்த ஆதித்த சோழனுக்கு உணர்த்துவதற்காக அந்த மரத்தின் கீழே மேய்ந்து கொண்டிருந்த ஒரு கோழியை பார்த்து அதை கடாட்சிக்கிறார், அதை பார்க்கிறார். அந்த கோழிக்கு உடனே கோபம் வந்து ரௌத்ரம் கொண்டு உக்கிரத்தோட அந்த யானையை குத்த ஆரம்பிக்கிறது. யானைக்கு எங்கெல்லாம் குத்தினா வலிக்குமோ, கண்ணு அங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் குத்துறது. இந்த கோழி பாஞ்சு பாஞ்சு குத்துறபடியினாலே இந்த யானையால வலி பொறுக்க முடியாமல் யானையானது பின்வாங்கி மேல இருக்கக்கூடிய சோழனை கீழே தள்ளிவிட்டு பின்வாங்கி ஓடிவிட்டது. அப்போது கீழே விழுந்த சோழன் இந்த மறைந்திருந்த சிவலிங்கத்தை பார்த்து, தெய்வம் இருக்கிற இடத்திலே இப்படி வாகனத்தின் மீது ஏறி வந்ததினாலே நடந்த விஷயம் இது, அதனால தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதாக தன்னுடைய ஆணவம் நீங்க பெற்று காலாலே நடந்து தெய்வங்களை எல்லாம் வணங்கினான் என்பதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படி உருவத்திலே சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோழி இந்த ருத்ரனுடைய அனுகிரகத்தினாலே அவ்வளவு பெரிய யானையை குத்தி குதறி பின்வாங்கச் செய்தபடியினாலே அந்த கோழியினுடைய பெயரால் இந்த ஊருக்கு திருக்கோழி, திருக்கோழியூர், கோழி, கோழியூர் என்றெல்லாம் பெயர் வந்தது என்று வரலாறு தெரிவிக்கிறது. இந்த பழம்பெரும் பெயரை கொண்டுதான் ஆழ்வார் கோழி என்று இந்த ஊரை குறிப்பிடுகிறார். இப்படி திரு உறைவதால் உறையூர் என்றும் உரந்தை என்றும், நிசுலையினுடைய கணவனான தர்மவர்மாவினாலே ஆளப்பட்ட ஊர் என்பதால் நிசுலாபுரி என்றும், கமலவள்ளி நாச்சியார் எழுந்தருளி கொண்டு நித்தியவாசம் பண்ணுவதாலே நாச்சியார் கோவில் என்றும், கோழியானது சோழனுடைய யானையை புறமிதுகிட்டு ஓடச் செய்தபடியினாலே திருக்கோழி என்றும் பெயர் பெற்ற இந்த பிரசித்தமான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்துக்கு அருகே திருச்சி மாநகரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதான அதி ஆச்சரியமான திவ்ய தேசம். அத்தனை பரபரப்பான அந்த சூழலுக்கு நடுவிலே கோவிலுக்குள்ளே சென்று விட்டோமானால் வெளியிலே இருக்கக்கூடிய சூழலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சூழலுக்கும் வித்தியாசமே தெரியாது. வெளியில அப்படியே பரபரப்பா நிறைய வண்டிகள்லாம் வரதும் போறதுமா ரொம்ப டிராபிக்கோட நாய்ஸியா இருந்துட்டு இருக்கும். சன்னதிக்குள்ள போயிட்டோமானா ஏதோ சொர்க்கமோ வைகுண்டமோன்னு சொல்றபடிக்கு ஆழமான மன அமைதியை தரக்கூடியதாக ரம்யமான சன்னதிகளையும் ரம்யமான கோபுரங்கள், விமானங்கள், மண்டபங்கள் இதையெல்லாம் உடையதாக தெய்வீக மனம் கமழக்கூடியதாக நம்முடைய கவலையெல்லாம் மறந்து பெருமாள் தாயாரிடத்திலே நாம அனுபவத்தை பெருக்கி அவர்களிடத்திலே ஆழங்கால் படும்படியாக பண்ணக்கூடிய ஒரு ஆச்சரியமான சாந்தமான சன்னிவேசம் நிலவக்கூடிய திவ்யதேசம் இது. ஆழ்வார் இந்த திவ்யதேசத்து எம்பெருமானை எப்போது பாடினார், எப்படி பாடினார், எங்கிருந்து பாடினார் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாலே ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் அப்படின்னு பெயர்.
சூரி அப்படின்னா தெய்வாம்சம் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். பெரிய மகான்கள் ராமானுசரை போல, தேசிகனை போல, ஆழ்வார்களை போல இருக்கக்கூடியவாளெல்லாம் சூரிகள் அப்படின்னு சொல்லுவா. நித்திய சூரிகளுக்கு சமானமானவா யாரான இருந்தாலானா அவளை சூரிகள் அப்படின்னு சொல்றது வழக்கம், சூரின்னு சொல்றது வழக்கம். ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானோடேயே இருந்து கொண்டு நீக்கமில்லாத அடிமை பண்ணி கொண்டிருப்பவர்கள் நித்தியர்கள், அவளை நித்திய சூரின்னு குறிப்பிடுறோம். அந்த நித்திய சூரிகளினுடைய அம்சமாக இந்த பூலோகத்திலே அவதரித்து எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி நம்மையெல்லாம் கூட நல்ல வழிக்கு அனுப்பிய ஆழ்வார்களை திவ்ய சூரிகள் என்கிறோம். தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்கிற பொருளிலே திவ்ய சூரிகள் அப்படின்னு சொல்றோம் அவளை. அந்த திவ்ய சூரிகளாலே பாடப்பட்ட ஊர்கள் திவ்ய தேசங்கள் அப்படின்னு கொண்டாடப்பட்டன. திவ்ய சூரிகளாலே பாடப்பட்ட ஊர் திவ்ய தேசம் அல்லது திவ்ய கஷேத்திரம். திவ்ய சூரிகளாலே பாடப்பட்ட பிரபந்தம் திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்திலே திவ்ய சூரிகளாலே பாடப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறோம். அதிலே திருநாகை என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்திலே இருப்பதான திவ்யதேசம். அங்கே பெருமாள் நாகை அழகியார் என்கிற செல்ல பெயரோட சௌந்தர்யவல்லி தாயாரோட சௌந்தர்யராஜனாக வெகு அழகாக எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான். அவனை பார்த்து அவனுடைய அழகிலே மயங்கிய ஆழ்வார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று அவனுடைய அழகை வர்ணிப்பதற்கு ஆழ்வாருக்கு வார்த்தையே வரவில்லை. அச்சோ அப்படின்னுட்டு ஆழ்வார் அப்படி மெய் மறந்து விஸ்மயிச்சு போய் நின்னுடனர். பேச்சு வரல ஆழ்வாருக்கு. அச்சோ ஐயோ அப்படின்னா உணர்ச்சி பொங்கிடுத்து, உணர்ச்சி மேலீடு, அதுக்கு மேல வார்த்தை வரலன்னு அர்த்தம். அப்படி அவனுடைய வடிவழகை முடிந்த மட்டும் பாடி அதற்கு மேல் பாட முடியாமல் கை வாங்கி நிற்கிறார் ஆழ்வார். அப்படி பாடின்றிருக்கிற அந்த திருநாகை சௌந்தர்யராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்க கூடியவனான எம்பெருமான். அவனுடைய கூட ஆச்சரியமா பெயருக்கேற்ப ரொம்ப அழகான சௌந்தர்ய வள்ளி, அழகிய கொடி போன்று இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சௌந்தர்ய ராஜன், அழகுக்கே அரசனானவன். அவனுடைய அழகை கண்டு ஆழ்வார் மோகம் கொள்கிறார். ஆணாக பிறந்த திருமங்கை ஆழ்வார் இங்கு பெண் தன்மையை அடைந்து இவ்வளவு அழகான எம்பெருமானை நாம் அனுபவிக்க பெற்றுள்ளோமே அப்படின்னுட்டு தன்னை நாயகியாக பாவித்துக் கொண்டு பரகால நாயகியாக, பரகாலன் என்கிற திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக தன்னை நினைத்துக் கொண்டு இந்த எம்பெருமானுடைய வடிவழகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதனால ஆழ்வார் பிராட்டி தசையை அடையிறார். எம்பெருமானுடைய அழகை அனுபவிப்பது பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி என்ன, நீலாதேவி என்ன, பூதேவி என்ன இவர்களுக்கே சொந்தமல்லவா. அந்த திசையை தானும் அடைந்து இவர் பிராட்டியாக இருந்து கொண்டு எம்பெருமானுடைய அழகை ஆற பருகி கொண்டிருக்கிறார். அவர் வர்ணித்த அந்த அழகை, அவள் வர்ணித்த பரகால நாயகியாக அவள் வர்ணித்த, அவள் அனுபவித்த அந்த அழகை அவள் தன்னுடைய தோழிக்கு தெரிவிப்பது போல அமைந்த பாசுரம் இது. தோழி பாசுரம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த பாசுரத்துல அவர் பாடிட்டு இருக்கிறச்ச கோழி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுத்து. அந்த கோழின்னு குறிப்பிடப்படுவது இந்த உறையூர் திவ்யதேசமானபடியினாலே இந்த ஒரு பாசுரம் தான் உறையூருக்கான பாசுரம். அதுவும் தனி பாசுரம் அல்ல. நாகப்பட்டினம் பெருமாளை பாடினச்ச அங்க ஒரு பாசுரத்துல ஒரு வார்த்தை மட்டும் கோழியும் என்கிற வார்த்தை தான் இது திவ்யதேச அந்தஸ்தை, திவ்யதேச ஸ்தானத்தை இந்த ஊருக்கு பெற்றுக் கொடுத்தது. பெரிய திருமொழியிலே அமைந்ததான இந்த ஆச்சரியமான பாசுரம். கோழியும் கூடலும் கொண்ட கோவலரே ஒப்பர், குன்றமன்ன பாழியம் தோலும் ஓர் நான்குடையர், பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ, இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்று உளர், கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னுட்டு ஆழ்வாருடைய அனுபவம், பரகால நாயகியினுடைய அனுபவம். அப்படி ஒரு அழகா வர்ணிச்சுண்டே வந்தா கடைசியில வார்த்தை வரல, அச்சோன்னு முடிச்சுட்டா. கோழியும் அப்படின்னா உறையூரும் அர்த்தம். கூடலும் அப்படின்னா திருக்கூடல் என்கிற திவ்யதேசமான மதுரையிலே இருப்பதான கூடலழகர் கோயில் அர்த்தம். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். திருக்கோழி என்கிற உறையூரிலே கோயில் கொண்டுள்ள கோவலன், கோபாலனான கண்ணனை போன்றுள்ள அந்த அழகிய மணவாளனை போன்று இருக்கிறார் இந்த பெருமாள். யாரு? நாகப்பட்டினம் சௌந்தர்யராஜ பெருமாள். கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். திருக்கூடலிலே சேவை சாதிப்பவனான வியூக சுந்தரராஜன் என்கிற கூடலழகரை போலவே இருக்கிறார் இவர். பார்க்கறதுக்கு
உறையூர்ல இருக்கிற அழகிய மணவாள பெருமாளை போலவும் திருக்கூடல் என்கிற திவதேசத்திலே இருக்கக்கூடியவனான வியூக சுந்தரராஜனை போலவும் அத்தனை அழகாக இருக்கிறான் இந்த எம்பெருமான். குன்றமன்ன பாழியன் தோலும் ஓர் நான்குடையர், மலை போல வலிமை பொருந்திய கம்பீரமான 4 அழகான தோள்களையும் உடையவனாக இவன் இருக்கிறான். ஓர் 4 தோலும், ஒப்பற்ற தோள்கள். எந்த தோள்கள் ராமாவதாரத்திலே 14,000 ராட்சசர்களான கரதூஷணர்களை தனி ஒருவனாகவே நின்று போரிட்டு புறமுதுகிட்டு ஓடச் செய்து சம்ஹரித்ததோ அந்த வலிமை மிக்க தோள்கள். எந்த தோள்களினுடைய அழகை பார்த்தவர்கள் அப்படியே வாய் பிளந்து நின்றார்கள் என்று கம்பன் வர்ணித்தானோ, தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார் என்று எம்பெருமானுடைய தோல் அழகிலே யாரெல்லாம் மயங்கி வாய் புதைத்து நின்றார்கள் அப்படின்னு கம்பன் வர்ணித்தானோ அத்தனை ஆச்சரியமான பெருமை மிக்க அழகான தோள்கள் 4 உடையவன். மலை போல் வலிமை பொருந்திய தோள்களாம், ஆனாலும் கரடுமுரடாக இல்லாமல் பார்ப்பதற்கு அழகாக கண்ணை மயக்கக்கூடிய கவின்மிகு தோள்கள் அந்த எம்பெருமானுக்கு. அழகாலே மயக்கி அடியவர்களை தன்னிடத்திலே விழப்பண்ணும், பகைவர்களை தன்னுடைய வலிமையை கொண்டு துடிதுடித்து சாகப்பண்ணும் அழகும் கம்பீரமும் வலிமையும் ஒருங்கே உடைய ஆச்சரியமான தோள்கள் அந்த எம்பெருமானுக்கு. குன்றமன்ன பாழியம் தோலும் ஓர் 4 உடையர். அப்படி ஆச்சரியமா அழகாவும் கம்பீரமாகவும் மலை போல இருக்கக்கூடிய 4 தோள்களை உடையவராக இருக்கார் இவர். இவர் தம்மை பண்டும் கண்டு அறியோம். இதுக்கு முன்னாலே இவரை நான் ஒரு முறையும் பார்த்ததில்லை சுவாமி. வாழியரோ இவர் நன்னா இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு இவர் நன்னா வாழணும். என்ன அழகா இருக்கார், கூடல் அழகர் ஆட்டமா இருக்கார், அழகிய மணவாள பெருமாள் ஆட்டமா இருக்கார், ஆச்சரியமான 4 தோள்கள், நன்னா இருக்கணும். இவர் இப்படி ஒரு அழகை பார்த்ததில்லை, இவர் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லை. இவர் நன்னா இருக்கணும். இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்றுளர். இவர் எப்படி இருக்கார் தெரியுமோ, மாகடல் ஒரு பெரிய சமுத்திரத்தை போல ஆச்சரியமாக பார்க்க பார்க்க ஆச்சரியம்தான். சமுத்திரமானது எப்படி பார்த்தா மனசுல எத்தனை கவலை இருந்தாலும் பார்த்த சனத்துல மறந்து போறதோ அந்த மாதிரி இவரோட அழகை பார்த்தாலே எல்லாம் மறந்து போறது. சமுத்திர கரைக்கு போனா எப்படி சமுத்திரத்தினுடைய அழகிலேயே மனம் லயித்து போகிறதோ அந்த மாதிரி இவரை பார்க்க பார்க்க எல்லாம் மறந்து விடுறதோ, இவர் அழகிலேயே தான் மனசு போறது எனக்கு. மாகடல் போன்றுளர், சமுத்திரத்தை போல அழகா விஸ்தீர்ணமா நன்னா அகன்று பறந்து நெடிது உயர்ந்த அஜானுபாகுவான பெருத்த திருமேனி மட்டும்தானா, சமுத்திரத்தை போன்ற நிறமும் இவருடையது. சமுத்திரம் என்ன நிறத்திலே இருக்கிறதோ அந்த நீலமேக சியாமலனாக நீல வர்ணத்திலே ஆச்சரியமா சமுத்திரத்தை போல சேவை சாதிக்கிறார். அவர் கலரும் அப்படிதான் இருக்கு சுவாமி. கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி, அவர் திருக்கரங்களிலே நல்ல தீக்ஷணமா உஷ்ணமா இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய திருவாழியை சங்கை ஏந்தி சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். ஓர் சங்கு பற்றி பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கையும் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்படி பெருமாளை பார்த்தவள் அந்த பெருமாளோ இந்த பெருமாளோ இவ்வளவு அழகாக இருக்கிறாரே அப்படின்னுட்டு அவருடைய அழகு வலிமை, அவர் கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள், இதையெல்லாம் ஒண்ணா வர்ணித்து வந்தவோ பரகால நாயகி. அதுக்கு மேல அவளால் வர்ணிக்க முடியல. அந்த அழகில் அப்படியே மோகம் கொண்டு மையல் கொண்டு அப்படியே கட்டுண்டு நிற்கிறாள். தேனில் விழுந்த வண்டானது ஈயானது மயங்குமா போல மயங்கி நிற்கிறாள். அந்த அழகு அவளை மீளச் செய்யவில்லை. அதுல இருந்து அவளால் வர முடியல. கடைசியில் அச்சோ இதுக்கு மேல என்னால பேச முடியல, ஒருவர் அழகியவா, இப்பேற்பட்ட அழகனை எங்கும் பார்த்ததில்லை அப்படின்னுட்டு வாய பொழந்துட்டு நின்னான். இதுல ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, பெருமாளுடைய திருமுக மண்டலம், பெருமாளுடைய நிறம், பெருமாளுடைய தோள்கள், பெருமாள் கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சங்க சக்கரமான ஆயுதங்கள், பெருமாளுடைய சௌந்தரியம் அழகு, இதையெல்லாம் ஒன்னொன்னா அனுபவிச்சுட்டு வந்தார். அப்படி அனுபவிச்சுட்டு வந்த இந்த பரகால நாயகி கடைசியில என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்றுட்டா, பேச முடியல. இதுல உறையூர் திவ்ய தேசம் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறபடியினால அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டோமானால் இந்த பாசுரத்திலே இருந்து பொதுவா ஒருத்தருக்கு ஒப்பீடு பண்ணும் போது இவர் போல இவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒப்புமை சொல்லும் போது, ஒன்னும் யாருக்கு நாம ஒப்புமை சொல்றோமோ அவரோட பெரியவாளா சொல்லணும், இல்ல அவரோட சமானமானவாளாவது சொல்லணும். இப்ப ஒரு ஆத்துல 2 பேர் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா, சுவாமி நீங்க உங்க தாத்தாவை போலவே இருக்கங்க, நீங்க உங்க தோப்பனார போலவே இருக்குங்கன்னு சொல்றது உண்டு. ஆனா ஒரு பெரியவரை பார்த்து நீங்க உங்க பேரனாட்டமே இருக்குங்க, உங்க பிள்ளையாட்டமே இருக்குங்கன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லை. அந்த மாதிரி பெருமாளுக்கு ஒப்புமை சொல்லும் போது
யாரானும் ஒரு சாதாரண மனிதனை, ஒரு ஹீரோவோ ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ அவளுடைய பெயரை சொல்லி அவனை போலவே இருக்கேன்னு சொல்றது அவ்வளவு நன்னா இல்லை. பெருமாளுக்கு சமானமா ஒருத்தரை உதாரணம் காட்டணும்னா பெருமாளையே தான் காட்டணும். ஒன்னும் பெருமாளுக்கு சமானமானவால காட்டணும், இல்ல பெருமாளை காட்டலும் பெரியவாளை காட்டணும். ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயான்னுட்டு இவனுக்கு சமானமானவாலும் யாரும் கிடையாது, இவனுக்கு மேலானவாலும் யாரும் கிடையாது. நிஸ்ஸமாபியதிக தரித்திரன்னு பெயர் இவனுக்கு. எல்லாம் உண்டு அவனிடத்துல. உனக்கு சமானமா இந்த லோகத்துல யாரானா இருக்காளா காட்டுன்னா காட்ட முடியாது. உன்னை விட பெரியவா இந்த லோகத்துல யாரானா இருக்காளா காட்டுனாலும் காட்ட முடியாது அவனால. அதனால பெருமாளுக்கு உதாரணம் சொல்கிற போது கூட பெருமாளையே தான் சொல்ல வேணும். அப்ப அவனுக்கு சமானமானவன் அவன்தான், அவனை விட பெரியவனும் அவன்தான். எப்படி அவதாரம் எப்போது நிகழ்ந்ததோ, எது முன்னையோ அது பெரியவர், எது பின்னையோ அது சின்னவர் அப்படின்னுட்டு ராமனை காட்டிலும் ரங்கநாதன் பெரியவன், ஸ்ரீனிவாசனை காட்டிலும் நிருசிம்மன் பெரியவன் எல்லாம் சொல்ற மாதிரி இவருக்கு முன்னாலே தோன்றிய திவதேசத்தை எம்பெருமானை காட்டி அவரை போல நீங்க இருக்குங்கோன்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். அல்லது முதல்ல அந்த 2 எம்பெருமான்களையும் சேவித்து அவளுடைய வடிவழகு இவள் மனதிலே பதிந்து போய் இங்க இவரை சேவிக்கிறச்ச அவா ஞாபகம் வந்து அப்படி இருக்கேன்னு சொல்லி அனுபவிக்கிறதாகவும் கொள்ளலாம். ஆகையினாலே கோழியிலே கோயில் கொண்ட அழகிய மணவாளனை போலே இருக்கிறீர்கள்னு நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளை அனுபவித்தா இந்த பரகால நாயகி. அப்பேற்பட்ட வேறு திவதேசத்துக்கு போய் வேற பெருமாளை சேவிச்சுருக்கிறச்சே கூட இந்த பரகால நாயகியினுடைய மனசிலே வந்து அவளுக்கு சேவை சாதித்து அவளை தன் பக்கம் திருப்பி அவள் வாயாலே ஒரு வார்த்தையானும் வாங்கிவிட வேண்டும் என்கிற ஆசையினாலே அவள் வாயிலே கோழியும் கூடலும் கோயில் கொண்ட என்பதான பாசுரங்களை வரவைத்த இந்த எம்பெருமான் அழகிய மணவாளன் என்கிற பெயரோடே ஸ்ரீரங்கநாதனாக ஆச்சரியமா இங்க கல்யாண மாப்பிளையா கல்யாண கோலத்தில் எழுந்தருளிருக்கிறான் இந்த எம்பெருமான். இந்த உறையூர் என்றும் உரந்தை என்றும் நிச்சுலாபுரி என்றும் திருக்கோழி என்றும் வழங்கப்படக்கூடிய இந்த ஊர் சோழர்களுக்கு தலைநகராக இருந்த பெருமை உடையது. பல தமிழ் இலக்கியங்களிலே இந்த உறையூரை பற்றின பேச்சு பல இடங்களிலே உண்டு. அப்பேற்பட்ட சீரும் சிறப்பும் வாய்ந்தது. பல இலக்கியங்கள் உறையூரை புகழ்கின்றன. இப்போ இந்த திவதேசத்திலே எம்பெருமானுடைய ஸ்தல புராணத்தை பார்ப்போம். ஸ்ரீரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க விமானத்தோடே கூட க்ஷீர சமுத்திரம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே இருந்து ஆவிர்பவித்து பார்க்கடலிலே இருந்து தோன்றி சத்தியலோகத்திலே பிரம்மாவாலே பல காலம் ஆராதனை பண்ணப்பட்டு பிரம்மா மூலமாக இக்ஷ்வாகு என்கிற மகாராஜாவுக்கு ஏழை பண்ணி கொடுக்கப்பட்டு அந்த இக்ஷ்வாகு மகாராஜாவினுடைய வம்சத்தவர்கள் வம்சாவளியா தலைமுறையா இந்த எம்பெருமானை அவளுடைய தலைநகரமான அயோத்தியிலே அவளுடைய அரண்மனையிலே வைத்துக் கொண்டு அவளுடைய ஆத்து பெருமாளா குலதெய்வமா வழிபட்டுண்டு வரா. அப்படி பார்க்கடலிலே விமானத்தோடு கூட தோன்றி சத்தியலோகத்திலே பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டு அயோத்தியிலே இக்ஷ்வாகு குல மகாராஜாக்களாலே பரம்பரையாக ஆராதிக்கப்பட்ட இந்த எம்பெருமான் கடைசியாக அவனுடைய அவதாரமான சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனிடத்திலே வந்து சேர்ந்து அவனிடத்திலே இருந்து அவனாலே விபீஷண ஆழ்வானுக்கு கொடுக்கப்பட்டு விபீஷண ஆழ்வான் ஸ்ரீரங்க விமானத்தோடே கூட ரங்கநாதனை தன்னுடைய தோள்களிலே எழுந்தருள பண்ணி கொண்டு அவனுடைய ஊரான இலங்கையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அயோத்தியிலே இருந்து இலங்கைக்கு போற மார்க்கத்தின் மத்தியிலே இப்போது ஸ்ரீரங்கம் இருப்பதான இடத்திலே அப்போது காவிரிக்கு நடுவிலே இருக்கக்கூடிய மணல் திட்டு புலினம் என்று சொல்வார்கள். புலினம் அப்படின்னாக்கா மேடு மேடை அப்படின்னு அர்த்தம், மணல் மேடுன்னு அர்த்தம். சுத்தி தண்ணியா இருக்கக்கூடிய இடத்துல நடுவுல ஒரு மணல் மேடு இருக்குன்னா அதுக்கு புலினம்னு அர்த்தம். ஆச்சாரியர்கள் எல்லாம் கூட காவேரி புலின மத்தியே அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை கொண்டாடுறா. காவிரி ஆற்றுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய மணல் மேடு இருக்கிறது பாருங்கோ, அதுதான் ஸ்ரீரங்கம். 2 பக்கமும் ஜலம், நடுவுல இருக்கக்கூடிய தீவு அது. அந்த இடத்திலே விபீஷண ஆழ்வானாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் அவன் ஸ்ரீரங்கநாதன். காவேரி புலின மத்தியிலே சந்திர புஷ்கரணி கரையிலே இந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டான். அதன்படியே இன்றும் எழுந்தருள் இருக்கிறான், சேவை சாதிக்கிறான். இந்த உறையூரை பரம்பரையாக தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வந்தவாழ்ல தர்மவர்மா அப்படின்னுட்டு ஒரு பெரிய சோழராஜா இருந்தார். பேருக்கு ஏற்றது போல ரொம்ப தர்ம சிந்தனை உடையவர், நல்ல வழியிலே ராஜ்யம் பண்ணினவர்.
மகா விஷ்ணு பக்தர், பரம பாகவதோத்தமர் அவர். பெருமாள் எடுத்த அத்தனை பிரீத்தி அவருக்கு. தப்புன்னா என்னன்னு தெரியாது, கொடுங்கோல் ஆட்சின்னா என்னன்னு தெரியாதவருக்கு அப்பேற்பட்ட மகானவர். தசரதருக்கு அவர் நெருங்கிய நண்பராக இருந்தார். தசரத சக்கரவர்த்தி தனக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினான். பண்ண போது தன்னுடைய நண்பர்கள், தனக்கு சமானமான அரசர்கள் இவாளையெல்லாம் கூட அந்த யாகத்திற்கு வருமாறு அழைத்தான். அப்போ தசரதனுடைய அழைப்பை ஏற்று இவர் அயோத்தியைக்கு புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு போனார். போன போது நன்னா உபச்சாரம் பண்ணினார் தசரதர் இவரை. அப்போ தர்மவர்மாவுக்கு தசரதர் இவர்தான் எங்க ஆத்து பெருமாள், இவர்தான் எங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லி இப்போது ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டிருப்பவனான பெரிய பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறார். இவர்தான் எங்க ஆத்து பெருமாள், இக்ஷ்வாகு குல தனம், எங்க குலத்துக்கு இக்ஷ்வாகு குலம்னு பெயர். எங்க முன்னோர் ஒருவர் இருந்தார் இக்ஷ்வாகுன்னுட்டு, அவருடைய வம்சஸ்தர்கள் நாங்கள் எல்லாம், அவர் வழியிலே வந்தவர்கள், இக்ஷ்வாகு குலம்னு பெயர் எங்களுக்கு, ரகுகுலம். எங்களுடைய குலத்துக்கு சொத்துன்னு ஒண்ணு உண்டுன்னா அது இதுதான், இவர்தான், பெருமாள் தான். இக்ஷ்வாகு குலதனம்னு பெயர் இவருக்கு. எங்களுடைய ரகு குலத்துக்கு இவர்தான் தெய்வம், குலதெய்வம் அப்படின்னு சேவை பண்ணி வைக்கிறார். சுவாமி தேசிகனும் கூட இது ஆச்சரியமா நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறார். அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில். அம்புயம்னா தாமரை, அம்புயத்தோன் அப்படின்னா தாமரையில இருக்கக்கூடியவனான சதுர்முகன் பிரம்மா, அவன் அயோத்தி மன்னனான இக்ஷ்வாவுக்கு அளித்த கோயில். அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில். அதே சுவாமி தேசிகன் வேறொரு இடத்திலே மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தனா அப்படின்னு சாதிக்கிறார். இந்த எம்பெருமானுடைய திருவடிகள், பெரிய பெருமாளுடைய திருவடிகள் ரெண்டும் மனு முறையில் வருவதோர் விமானத்து உறைந்தன. ஒரு விமானத்திலே உரைகின்றன. அது எது? ஸ்ரீரங்க விமானம். அந்த விமானம் எப்படி வந்ததுன்னா மனு முறையிலே வருகிறது. இக்ஷ்வாகு மகாராஜாவினுடைய கூட்டஸ்தர்கள் மனுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குலத்திலே தோன்றியவர் தான் இக்ஷ்வாகு. அவரை காட்டிலும் பெரியவரானபடியினாலே மனுவை சொல்லி மனுவினுடைய வம்சத்திலே வந்த விமானத்திலே தோன்றிய திருவடிகள் அப்படின்றதா பெரிய பெருமாளுடைய மலர் பதங்களை சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். தோளாத தனி வீரன் தொழுத கோயில் அப்படின்னுட்டு அசகாய சூர அனபாய சாகசன்னு சுவாமி தேசிகன் கொண்டாடக்கூடிய ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாவீரனான தோளாத தனி வீரன், அழுத்து போகாத நல்ல ஆரோக்கியமான திடமான மகாவீரன் சூரன் தீரன் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனாலே தொழப்பட்ட கோயில், ஸ்ரீராமனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். துணையான வீடனருக்கு துணையாம் கோயில். சக்கரவர்த்தி திருமகனுக்கு நண்பன் போல திகழ்ந்த விபீஷணனுக்கு துணையாக அவனுடைய தோள்களிலே இருந்து கொண்டு அவனுடைய ஊரை நோக்கி புறப்பட்ட கோயில், விமானத்தோடு கூட எழுந்தருளிய பெருமாள். இப்படி இந்த சரித்திர விஷயங்களை எல்லாம் ஆச்சரியமா மணிகளை போல ரெண்டே வரியில ஒரே வரியில சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த பெருமாள் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்களினுடைய அரண்மனையிலே அயோத்தியாவிலே இருந்தது வரைக்கும் இவருக்கு பெயர் ஜெகநாதன் தான் பெயர். இந்த லோகங்களுக்கெல்லாம் நாதன் தலைவன் என்பதாக ஜெகநாதன் தான் பெயர் இவருக்கு. இவர் தர்மவர்மா சேவிச்ச உடனே இவருடைய அழகிலே மயங்கி, குறிப்பாக இவருடைய கண் அழகிலே மயங்கி, அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு இந்த பெருமாளை வெச்ச கண்டு வாங்காம பார்த்துட்டு இருக்கார். மனசுல ஒரு ஆசை வந்துடுத்து, இந்த பெருமாளை எப்படியான நம்ம ஊருக்கு கேள்வி பண்ணிட்டு போயிடணும், நாம இவர் ஆராதிக்கணும்னு ஆசை வந்துடுத்து தர்மவர்மான்ற ராஜாவுக்கு. அத்தனை விஷ்ணு பக்தர் அவர். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாயை திறந்து கேட்டு விடலான்னுட்டு தசரதரிடத்திலே இந்த பெருமாளை எனக்கு கேள்வி பண்ணி கொடுங்கோன்னு கேட்டு விடுறார். தசரதர் சொல்றார், இவர் எங்களுடைய குலதெய்வமானபடியினாலே நாங்க இவரை தரத்துக்கு இல்ல சுவாமி, ஆத்து பெருமாள் தரத்துக்கு இல்ல, தப்பா நினைச்சுக்காதுங்கோ. இவர் எனக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, எனக்கு முன்னாடி இருந்த எல்லா ராஜாக்களுக்கும் சொந்தமானவர், எனக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததிகள் எல்லோருக்கும் சொந்தமானவர். இப்படி பலருக்கும் சொந்தமான குடும்ப சொத்தை நான் ஒருத்த முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட முடியாது. முதல்ல அவர் என்னுடைய சொத்து அல்ல, நான் தான் அவருடைய சொத்து. சொத்துக்கு யார் சுவாமியோ உரிமையாளனோ அவன் தானே சொத்தை என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் சொத்து, அவன் சுவாமி, அவனை எப்படி நான் கொடுக்கறது, அதனால மன்னிச்சுடுங்கோ அப்படின்னுட்டு தர மறுத்துட்டார் அவர். இவர் யாகத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வரார். ஆனா மனசெல்லாம் அந்த ஜெகநாதனிடத்திலேயே போறது இவருக்கு. எப்படியாவது ஜெகநாதனை, பெரிய பெருமாளை நம்ம ஊருக்கு ஏழை பண்ணின்னு வந்துடணும்னு இதுலயே இவர் மனசு போறது. பார்த்தார், ராஜ்யத்தை எல்லாம் யாரண்டையோ ஒப்படைச்சிட்டு நல்ல முறையில யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு
அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளியே ஆக வேண்டும் என்று தபஸ் பண்ண ஆரம்பித்தார். காவிரி கரையிலே தினம் காவிரியில தீர்த்தமாடிட்டு ரொம்ப உக்கிரமான ரொம்ப ஸ்ரத்தையான தபஸ் பண்ணினார். பெருமாள் அங்க எழுந்தருளணும் அப்படின்னுட்டு பெருமாள் எழுந்தருள வரைக்கும் நான் தபஸ விடமாட்டேன்னு தீவிரமான விரதம் தீட்சை கொண்டு தபஸ் பண்ணிட்டு வந்தார். அப்படி அவர் பண்ண தவத்தினுடைய பலனாக காலங்காலமா இக்ஷ்வாகு குல ராஜாக்களாலே அயோத்தியா அரண்மனையிலே ஆராதனை பண்ணப்பட்ட வந்த அந்த பெருமாள் தசரதனிடத்திலே இவர் கேட்டும் தரமாட்டேன் என்று சொன்ன அந்த பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனாலே விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்ட போது கூட விபீஷணனுடைய ஊரான லங்கைக்கு செல்ல முடியாமல் விபீஷணன் அப்படி தோல்ல பெருமாளையும் விமானத்தையும் ஏழை பண்ணிட்டு வரச்ச சந்தியா காலம் வரவே காவிரியில இறங்கி புண்ணிய ஸ்நானம் பண்ணிட்டு காவிரி கரையிலே அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்பதற்காக தன் தோளிலே இருந்த ஸ்ரீரங்க விமானத்தை ரங்கநாதனோடு கூட ஒரு இடத்திலே அந்த காவிரிக்கு நடுவே இருக்கக்கூடியதான புலினம் என்கிற மணல் மேட்டிலே ஏழை பண்ணினான். ஏழை பண்ணிட்டு போய் தீர்த்தமாட போயிட்டான். அங்கதான் பக்கத்துல இந்த தர்மவர்மான்னு சொல்லக்கூடிய மகா பாகவதோத்தமரான ராஜா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு அவருக்கு தபஸ் கலைஞ்சு போயிடுத்து. யாரோ கூட்ட மாதிரி கண் விழிச்சு திடுக்கிட்டு போய் கண்ணை முழிச்சு பார்த்தா இவர் எதுக்கு இத்தனை ஆசையா அன்ன ஆகாரம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் ரொம்ப ஸ்ரத்தையா தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த ஜெகநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாளும் அவன் எழுந்தருள் இருப்பதான அந்த பிரணவாகார விமானமும் கூட இவர் கண் முன்னாலே நிக்கிறது. அவ்வளவு சந்தோஷம். புரிஞ்சுட்டார் பெருமாள் நம்முடைய தவத்துக்கு இறங்கி நான் ஆசைப்பட்டபடி இங்கு பெருமாள் எழுந்தருள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு இங்க வந்துட்டான் பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுட்டார். அத்தனை சந்தோஷம் அவருக்கு. விபீஷணன் வந்து பார்க்கிறான், பெருமாள் இங்க பர்மனண்டா எழுந்தருளிட்டார். பெருமாள் இடத்துல பலவாரா அழுது புலம்புறான். இல்ல விபீஷணா, இந்த இடத்திலே நான் எழுந்தருள வேண்டும் என்று எனக்கு திருவுள்ளம், எனக்கு ஆசை. என்னுடைய பரம பக்தனான தர்மவர்மாவும் ரொம்ப நாளா இதையே பிரார்த்திச்சுண்டு தபஸ் பண்றான் என்னிடத்துல. எனக்கும் ஆசை, அவனையும் அனுகிரகம் பண்ணணும். இங்க நிறைய காரியங்கள் நான் பண்ண வேண்டியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் உன் ஆசைப்படி உனக்கும் நான் துணையாக இருந்து உன்னையும் அனுகிரகித்துக் கொண்டிருப்பேன், கவலைப்படாதே. உன்னுடைய ஊரான இலங்கை இருக்கக்கூடிய திசையான தெற்கு திசையை நோக்கி நான் பார்த்து கொண்டிருப்பேன். விபீஷணனுக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி சமாதானம் சொல்லி விபீஷணனை அனுகிரகம் பண்ணி அவனுடைய ஊருக்கு அனுப்பி வைத்தான் பெரிய பெருமாள். ரங்கம் என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அரங்கம் என்கிற தமிழ் சொல்லுக்கு மேடை அப்படின்னு அர்த்தம். ஸ்டேஜ்னு சொல்ற மொழியோ மேடை. ரெண்டு பக்கமும் காவிரியாறு ஓடுறது. முன்பக்கம் காவிரி பின்பக்கம் கொள்ளிடம்னு தென் திருக்காவிரியாகவும் வட திருக்காவிரியாகவும் முன்னையும் பின்னையும் ஜலம் ஓடுறது. நடுவுல ஒரு மேடை போல இருக்கக்கூடியதுதான் ரங்கம். பெருமாள் எழுந்தருளினபடினாலே திரு அரங்கம் என்று மதிப்போடே சொல்லப்பட்டது. அல்லது ஸ்ரீரங்கநாச்சியாராகிய திரு வாசம் பண்ணுவதனாலே திருவரங்கம் என்று கொண்டாடப்படுகிறது. அது அப்படியே சம்ஸ்கிருதத்திலே ஸ்ரீரங்கம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ரங்கம் எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே ஸ்ரீரங்கமானது. இந்த அரங்கம் எம்பெருமான் சம்பந்தத்தினாலே திருவரங்கமானது. பெருமாளுக்கு ஸ்ரீரங்கநாதன் என்று திருநாமம் வந்தது. இதுவரை ஜெகநாதனாக இருந்தவன் ரங்கத்தை ஸ்ரீரங்கமாக மாற்றி அதற்கு நாதனாக ஸ்ரீரங்கநாதனானான், திருவரங்கநாதனானான். அவனுடைய தர்மபத்தினியாக பட்டமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு ஸ்ரீரங்கநாச்சியார் என்கிற திருநாமம். இப்படிதான் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். இதை பெரியாழ்வார் குறிப்பிடுகிற போது, தன்னடியார் தேத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்தார், என்னடியார் அது செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனர்க்காய் மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். மண்ணுடைய விபீடனர்க்காய் மதில் இலங்கை திசை நோக்கி, இலங்கை தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவான மகா பாகவதோத்தமனான விபீஷண ஆழ்வானுக்காக அவனை அனுகிரகிக்கிற பொருட்டு அவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அவன் இருக்கக்கூடிய இலங்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான் பெருமாள். மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த பெருமாளுடைய கண்கள் இலங்கை இருக்கக்கூடியதான திசையை நோக்கி கொண்டிருக்கின்றன. மதில்களாலே சூழப்பட்ட இலங்கையை பெருமாள் கட்டாட்சித்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா விபீஷணன் இருக்கிற திசை பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறான், விபீஷணனை அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறான். விபீஷணன் பரம பாகவதோத்தமனானபடியினாலே இலங்கையிலே இருந்தபடியே பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இதை தொண்டரடிப்புடியாழ்வாரும் கூட ஆச்சரியமா பெருமாளுடைய அமைப்பு, பெருமாள் எப்படி சயனிச்சென்றிருக்கார் அப்படின்னு நமக்கெல்லாம் வர்ணிக்கிற போது,
குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமாகண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்றத அனுபவித்தார். இதிலும் நமக்கு வேண்டியது தென் திசை இலங்கை நோக்கி விபீஷணன் அனுகிரகம் பண்றதுக்காக தெற்கு பக்கம் லங்காவை பார்த்தா மாதிரி பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் என்பது விஷயம். இப்படி ரங்கநாதனை தன்னுடைய நாட்டிலே காவிரி கரையிலே எழுந்துருள பண்ண வேண்டும் என்று கடுமையான தவமிருந்த தர்மவர்மான்னு சொல்லக்கூடிய ராஜா இருக்கிறான் பாருங்கோ, பரம பக்தன். அந்த தர்மவர்மாவினுடைய வம்சத்திலே நந்த சோழன் என்கிற ஒரு ராஜா பிறந்தான். அந்த நந்த சோழனும் தன்னுடைய முன்னோர்களைப் போலவே உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வந்தான். அவன் மிகச்சிறந்த ரங்கநாதனுடைய பக்தனாக திகழ்ந்தான். தன்னுடைய முன்னோர்கள் தர்மவர்மா இவெல்லாம் எப்படி ரங்கநாதனிடத்திலே பைத்தியமா அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த மாதிரி ஆச்சரியமா ரங்கநாதனுடைய பக்தனா நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கான். இந்த தர்மவர்மா என்கிற சோழன் தான் இங்கே ரங்கநாதன் எழுந்தருள்வதற்கு காரணம். பெருமாளுக்கு கோவில் முதல்ல கட்டினது இவன் தான். பெருமாளுக்கு முதல்ல பிராகாரம் கட்டினதும் இவன் தான். ஸ்ரீரங்கத்தை நாம தியானம் பண்ணுகிற போது காவேரி மத்தியே சப்த பிராகார மத்தியன்னு சொல்றோமோ இல்லையோ, காவேரி தீரே சப்த பிராகார மத்தியே 7 பிராகாரங்களுக்கு நடுவிலே பெருமாள் இருக்கிறான். அதிலே ஒரு பிராகாரத்திற்கு தர்மவர்மா பிராகாரம்னே பெயர், அவனால கட்டப்பட்டது. அப்படி நிறைய கைங்கரியங்கள் பண்றான். அந்த ராஜாக்கள் எல்லாம் வம்சாவளியில வந்த அத்தனை ராஜாக்களும் அவன் புள்ளேன்னு நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கா பெரிய கோவிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு. அந்த மாதிரி இந்த நந்த சோழனும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணினான். ஆனாலும் அவனுக்கு மனசுல ரொம்ப நாளா ஒரு குறை. அவனுக்கு கல்யாணமாகி நல்ல மனைவி கிடைத்தால், அன்பு கிடைத்தது, நன்னா வாழ்ந்தான். ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த கவலை மட்டும் அவன் மனசுல இருந்து போகவே இல்லை. இதுக்கும் பெரிய பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளுடைய அருளை மட்டும் நம்பி இருந்தான். அப்போ தன்னுடைய பக்தர்களை கைவிடாதவனான எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய விராட்டியாரான மகாலட்சுமியை பார்த்து, நம்முடைய பரம பக்தனான இந்த நந்த சோழனுக்கு நீ போய் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னுட்டு அனுகிரகிக்கிறார். பிராட்டியும் சரின்னு புறப்பட்டு வரா. இந்த நந்த சோழன் சொல்லக்கூடிய ராஜா உறையூரிலே ஒரு வனத்திலே வேட்டைக்கு போறான். அப்படி காட்டுல வேட்டையாட போறச்ச அங்க ஒரு ஓடை, அந்த ஓடையிலே நிறைய தாமரைகள்லாம் பூத்திருக்கிறது. அதனால தாமரை ஓடைன்னு பெயர் அதற்கு. அதிலே சகஸ்திரதல பத்மம் என்று 1000 இதழ் தாமரை பூ ஒன்று இருந்தது. அந்த தாமரை பூவுக்கு நடுவிலே அழகான ஒரு பெண் குழந்தை சிரித்துக் கொண்டு பார்ப்பவர்களுடைய மனதை அபகரிக்கிற மாதிரியான ஒரு அழகோடே ஒலி வீசிக் கொண்டிருந்தது. அத வேட்டைக்கு போன இந்த நந்த சோழன் சொல்லக்கூடிய ராஜா பார்த்துட்டான். ரொம்ப நாளா குழந்தை இல்லாத இவனுக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே அத்தனை ஆசை வந்துடுத்து. கையால் எடுத்துட்டான். சுத்தி முத்தி பார்த்தான், யாரும் இல்ல. பெருமாள் அனுகிரகிச்ச குழந்தை நமக்குன்னுட்டு ஆத்து கொண்டு வந்து ஆமடையாளண்ட கொடுத்தான். இவா 2 பேரும் சேர்ந்து ஆச்சரியமா அந்த குழந்தைய வளர்த்துண்டு வந்தான். பொதுவா இந்த ஸ்தலபுராணத்தை சொல்கிற போது பெரிய விராட்டியாரான மகாலட்சுமி இப்படி அவதாரம் பண்ணினாள் அப்படின்னு சொல்றது உண்டு. திருநாங்கூர் மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி என்கிற தென்னாச்சாரிய சுவாமி அவருடைய அஷ்டோத்தர சதாதி திவ்யதேச விவரணம் என்கிற கிரந்தத்திலே இந்த உறையூர் நாச்சியார் நீலாதேவியினுடைய அம்சம் என்றும் அவள் சித்திரை உத்தரத்திலே அவதரித்தவள் என்றும் குறிப்பிடுகிறார். அப்படி இருந்தாலும் கூட பூமி தேவி நீலாதேவி இவா 2 பேருமே ஸ்ரீதேவியினுடைய அம்சம். இவா 2 பேரும் பெரிய பிராட்டியினிடத்திலிருந்து தோன்றியவர்கள். பெரிய பிராட்டியே ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியே பூமி தேவியாகவும் நீலாதேவியாகவும் விளங்குகிறாள் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம். ஆகையினாலே சுவாமி சாதிக்கிறது போல நீலாதேவியாக இருந்தாலும் அவள் பெரிய பிராட்டி தான். அதுல விரோதம் ஒண்ணும் இல்லை, ஒரு அனுபவம். கமலம்னு சொல்லக்கூடிய தாமரை மலரிலே இருந்து தோன்றிய குழந்தையானபடியினாலே கமலவல்லின்னு பெயர் சூட்டினான். வள்ளி அப்படின்னா கொடின்னு அர்த்தம். தாமரையிலே பிறந்த கொடி போன்று இருக்கக்கூடிய அழகான குழந்தை, அதனால கமலவல்லின்னு பெயரிட்டா. அவளுக்கு ஸ்ரீ வாசலட்சுமி அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு. ஸ்ரீ வாசலட்சுமி அப்படின்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தன்னுடைய வசிப்பிடமாக கொண்டவள் அர்த்தம். இவள் வசிப்பதனால அவனுக்கு ஸ்ரீனிவாசன் பெயர், அவனிடத்திலே வசிப்பதனாலே இவளுக்கு ஸ்ரீவாசலட்சுமின்னு பெயர். அந்த குழந்தைக்கு கமலவல்லின்னு பெயர் சூட்டி பெரியாழ்வார் சொல்வது போல, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் அப்படின்னு வளர்த்துண்டு வந்தார். ஒரு குழந்தை மகாலட்சுமி ஆட்டமா வளர்த்துண்டு வந்தார். அழகிலும் குணத்திலும் வசதியிலும் செல்வ செழிப்பிலும் எல்லாவற்றிலும் மகாலட்சுமியாவே வளர்ந்துட்டு வந்தா கமலவல்லி. கடைசியில அந்த பாசுரத்துல
ஆண்டாள் விஷயமா பெரியாழ்வார் சொன்னது போல, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மாள் தான் கொண்டு போனான். ஆண்டாள மகாலட்சுமி ஆட்டமா வளர்த்தேன், ரங்கநாத அழிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னது போல, இந்த கமலவல்லியையும் கூட அதே ரங்கநாதன் தான் அழிச்சுட்டு போனான். அவன் தான் தன்னுடைய தர்மபத்னியாக கொண்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் பின்னாலே. இப்படி ஆழ்வார் சொன்னது போல மகாலட்சுமி ஆட்டமா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா இந்த கமலவல்லி வளர்ந்துண்டே வரா. அவளுக்கு கல்யாணமாக கூடிய பருவம், திருமண பருவமும் வந்துடுத்து. அந்த சமயத்துல கமலவல்லி தன்னுடைய தோழிகளை அழைத்துக் கொண்டு காவிரி கரையிலே இருக்கக்கூடிய தோப்புகளிலே வனங்களிலே விளையாடி கொண்டிருக்கிறாள். காவிரியில போய் தீர்த்தம் ஆடுறது, ஜலத்தை எடுத்து தன்னுடைய தோழிகள் பேர்ல இறைக்கிறது, அந்த தோழிகள் இவள் மேல ஜலத்தை வாரி இறைப்பது, அந்த காவிரி கரை தோப்புகளிலே இருக்கக்கூடிய மலர் செடிகள் கொடிகளிலே இருந்து மலர்களை பறித்து சூட்டிக் கொள்வது, அந்த மாதிரி ஆச்சரியமா விளையாடிட்டு இருக்கா தோழிகளோட சேர்ந்து. அப்படி விளையாடிட்டு இருக்கிற சமயத்துல அங்கே அருகிலே இருக்கக்கூடியதான ஒரு பலாச வனம், பலாச மரம் என்கிற மரங்கள் நிறைந்த வனத்துக்கு பலாச வனம் என்று பெயர். ஆவணிய விட்ட தன்று பிரம்மச்சாரிகள் எல்லாம் கையிலே பலாச தண்டம் ஏந்தி கொள்ள வேண்டும் என்று நமக்கு சம்பிரதாயம் இருக்கிறதே. அந்த பலாச தண்டம் என்பது இந்த பலாச மரத்தினுடைய குச்சிதான். அவர்கள் சமிதாதானம் என்கிற அனுஷ்டானத்தை பண்ணுகிற போது கூட பலாச தண்டத்தை கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த பலாச தண்டம் இந்த மரத்தைச் சேர்ந்த குச்சி. இது பார்ப்பதற்கு செம்மஞ்சள் நிறத்திலே இருக்கக்கூடியதான பூக்களை கொண்டதாக இருக்கும். மஞ்சளும் சிவப்பும் கலந்து அதி ஆச்சரியமான அழகான பூக்கள் நிறைய இருக்கும். தட்டையான விதைகள் இருக்கும். புங்க மரம்னு சொல்றமோ இல்லையோ, புங்கம் மலர்கள் நுட்டு, அதனுடைய தட்டையான விதைகளை போல விதைகளும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த அழகிய பூக்களும் உடைய மரம் இது. பார்க்கறதுக்கு கார்த்தால சூரிய உதயம் என்ன, சாயங்காலம் மாலை வெயில் என்ன, அந்த வெயில்ல இந்த அழகான புஷ்பங்கள்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். அதனால அதனுடைய அழகை ரசிப்பதற்காக கமலவள்ளியும் தோழிகளும் அங்க போய் உலாவுறது வழக்கம். இது இலையுதிர் காடுகள்ல கூட தானா வளரக்கூடிய மரத்தை சேர்ந்த வகை. இதுக்கு புரச மரம் அப்படின்னும் பெயர் உண்டு. கோடை காலத்துலதான் நிறைய சிவப்பு நிற மலர்கள் பூத்து குலுங்கும். இதிலே இது பல காதல் இலக்கியங்களிலே வர்ணிக்கப்பட்ட அழகை உடைய மலர். அந்த பலாசவனத்தில ஒரு நாள் ரங்கநாதன் விபவாவதாரத்திலே, அதாவது ராமனை போல கண்ணனை போல மனிதனாக உருவம் கொண்டு மனுஷ வடிவத்திலே ஒரு அழகான இளவரசனை போலே ஒரு குதிரையின் மீது ஏறி அந்த பலாசவனத்திலே வேட்டையாடுவது போல வராம் பெருமாள். அப்படி வரபோது தோழிகளோடு சேர்ந்து அந்த பலாசவனத்திலே விளையாடி கொண்டிருக்கிற கமலவல்லி பெருமாளை பார்த்துடுறா. திருநாகை சௌந்தர்யராஜ பெருமாளுடைய அழகை பார்த்து பரகால நாயகி எப்படி வாயடைத்து போய் நின்னாலோ அந்த மாதிரி இந்த கமலவல்லி இந்த ரங்கநாதனுடைய அழகை பார்த்து வாயடைத்து போய் நிக்கிறா. பெருமாளுடைய அழகுல மயங்கிட்டா. எப்பேற்பட்ட அழகு ரங்கநாதனுடையது! எழிலுடைய அம்மனை மீர் எண்ணரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். குழல் அழகர், என்ன அழகான முடி அந்த பெருமாளுக்கு. வாய் அழகர், அந்த பெருமாளுடைய உதடுகள் என்ன அழகா இருக்கு, தாமரையை போல இருக்கு பாக்குறச்சே. கண் அழகர், பெரிய பெருமாளுடைய கண்ணழகுக்கு மயங்கி விழாதவர்கள் உண்டோ. கொப்பூழில் எழுகமல பூவழகர், எந்த தன்னுடைய தொப்பூழிலே ஒரு தாமரையை படைத்து அதன் மூலமாக பிரம்மாவை படைத்து அதன் மூலமாக இந்த உலகத்தை எல்லாம் படைத்தானோ அந்த தாமரை மலர் எழக்கூடிய அழகான உந்தியை உடையவர். என்ன அழகான தொப்புளந்த எம்பெருமானுக்குன்னு ரங்கநாதன் விஷயத்துல எல்லாமே அழகுதான். திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் மொத்தம் அழகுதான். அதனாலதான் அழகிய மணவாளன்னே பெயர் அவனுக்கு. அப்பேற்பட்ட அழகை ஆண்டாள் பாசுரங்களிலே வடித்த அழகை இவள் நேரிலே அனுபவிக்கிறாள். பெருமாள் போராத குறைக்கு தன்னுடைய வடிவழகு மொத்தத்தையும் கமலவல்லிக்கு காட்டி அவளை காதல் மோகத்திலே பக்தி வெள்ளத்திலே கலக்க பண்ணுகிறான் பெருமாள். பெருமாளுடைய வடிவழகை உண்மையிலேயே அனுபவிக்க வேண்டுமானால் நம்மால முடியாது. பெருமாளுடைய அழகு அப்படியே பெரிய ஜெகஜோதியா இருக்கக்கூடிய வசந்த வஸ்து. நம்மால முழுசா அதை அனுபவிக்க முடியாது, ஜீர்ணித்துக் கொள்ள முடியாது. கம்பராமாயணத்தை எழுதுகிற போது சொல்றார், ராமனுடைய சரித்திரம் என்னாலே எழுதி முடிக்க முடியாத ஒன்று, அவ்வளவு பெருமை வாய்ந்தது. இருந்தாலும் நான் எழுதுறேன்னா நான் எழுதுறது மட்டும்தான் ராமன் விஷயமான ராமாயணம்னு நினைச்சுக்காதுங்க. ஒரு பார்க்கடல், ஒரு கடல் முழுக்க வெறும் பாலா இருக்கிறது. அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாலையும் ஒரு பூனை சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணி நக்கி நக்கி சாப்பிட்டு இருக்கிறது.
அது எந்த காலத்துக்கு சாட்டு முடிக்கிறது? அந்த மாதிரிதான் நான் ராமாயணம்னு சொல்லக்கூடிய ராமனுடைய சரித்திரத்தை எழுத போவதும். அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா, அந்த மாதிரி பெருமாளுடைய அழகையெல்லாம் நம்மால யாராலையும் முழுசா அனுபவிச்சுட முடியாது. தாயார் என்ன, ஆண்டாள் என்ன, கமலவள்ளி நாச்சியார் என்ன, ஆழ்வார்கள் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, இந்த மாதிரி ஆச்சாரியாரால வேண்டுமானா அனுபவிக்க முடியலாம இருக்கும். நம்மள மாதிரி இருக்கிற வாழ்க்கை அது கஷ்டம். பெருமாள் உள்ளது உள்ளபடி அவனுடைய வடிவழகை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும். அப்போதான் நம்மால பார்க்க முடியும். அப்படி அனுபவித்துதான் சுவாமி தேசிகன் நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னுட்டு அந்த அழகை மனதிலே தியானம் பண்ணாலே மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு அத்தனை ஆச்சரியமான ஒரு உபாயமா எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டி கொடுத்தார் சுவாமி தேசிகன். அப்படி ரங்கநாதனுடைய அழகிலே மயங்கி காதல் வலைப்பட்டால் கமலவல்லி. ஆண்டாள போல ஒரு தீவிரமான கொள்கை வச்சுண்டா, கல்யாணம் பண்ணிண்டா ரங்கநாதனை தான் பண்ணிப்பேன், வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன். ஆண்டாள் சாதிக்கிறா, வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காணிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழிச்சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்தவன் தடமுலகல் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மன்மதனை பார்த்து சவால் விடுறா. மன்மதனுக்கு என்ன காரியம்? காதல் வர வைக்கிறது மன்மதனுடைய காரியம். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் காதல் வர வைப்பது, இவனுக்கு அவன் அவனுக்கு இவள் என்று காதல் வர வைப்பது மன்மதனுடைய காரியம். அவனை பார்த்து சவால் விடுறா ஆண்டாள் நாச்சியார். சங்கு சக்கரங்கள் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் நான், என் உடல் பொருள் ஆவி எல்லாம் அவனுக்குத்தான். நீ யாரான மனுஷனுக்கு என்ன கோத்து உடனன் பாத்தியோ, நான் என்னுடைய பிராணனை மாய்த்துக் கொள்வேன், வாழகில்லேன், வாழ மாட்டேன், மன்மதா உனக்கு சவால் இது அப்படின்னு மன்மதனை பார்த்து சவால் விடுறா தாயார். அப்படி ஆண்டாள் தான் ஒரு மனிதனுக்கு வாக்கப்பட்டா அது எதுக்கு சமானம்னு சொல்றா தெரியுமோ? வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்பாகுமது. தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்துட்டு இருக்கா, தேவலோகத்துல சொர்க்கலோகத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கா வானவர்கள். அவளை குறித்து அக்னேயஸ்வாகா, இந்திராயஸ்வாகா, வாயரேஸ்வாகா, வருணாயஸ்வாகான்னுட்டு ரிஷிகள் யாகம் பண்றா. எங்க பண்றா? கான் அப்படின்னு சொல்லக்கூடிய வனங்களிலே யாகம் பண்றா. அப்படி பண்றச்ச அவி ஹவிஸ் புரோட்டாசம்னு சொல்லக்கூடிய அரிசி மாவும் நெய்யும் கலந்து பண்ணக்கூடிய பலகாரம், அதைத்தான் அவிசாக சமர்ப்பிப்பார்கள் யாகத்திலே. அதை நிறைய பண்ணி வச்சுட்டு ஒரு மந்திரம் சொல்றச்ச அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டுடுறதுன்னு இல்லை. முதல்ல ஒரு புரோட்டாசத்திற்கும் ஒரு தனி பாத்திரம். இது விஷ்ணுவினுடையது, இது இந்திரனுடையது, இது வருணனுடையது, இது ருத்ரனுடையதுன்னுட்டு அவளுக்கு தனித்தனி பங்கா அபிமந்திரணம்னு பெயர். அவளுக்குரிய மந்திரத்தை சொல்லி இது விஷ்ணுவின் பொருட்டு வேறு யாருக்கும் அல்ல, இது இந்திரன் பொருட்டு வேறு யாருக்கும் அல்லன்னுட்டு அவளுடைய பாத்திரத்துல அவளுக்குரிய மந்திரத்தை சொல்லி அதை எடுத்து வச்சுடணும். அப்படி வைக்கிறத கரெக்டா அவளுடைய பிரகரணம் வரும்போது அவளுக்கு சுவாகான்னு சொல்றச்ச அவ மந்திரத்தை சொல்லி அதுல போட்டாதான் அவ வாங்கிப்பா. ஏதோ ஞாபக மறதியில விஷ்ணுவுக்குன்னு வச்சதை இந்திரனுக்கு கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான், இந்திரனுக்குன்னு வச்சதை விஷ்ணுவுக்கு கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டார். இது ஒரு பக்கம். அப்படி அபிமந்திரணம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த புரோட்டாசம்னு சொல்லக்கூடிய ஹவிஸ் இருக்கு பாருங்கோ, அத அந்த காட்டுல சுத்தின்னு இருக்கிற ஒரு நரி நன்னா நெய் வாசனையா இருக்கேன்னு மோந்து பார்த்துடுத்தோ இல்ல அதை தாண்டிடுத்தோ ஏதோ பண்ணிடுத்தோம், நரியினுடைய ஸ்பர்சம் அது மேல பட்டுடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது பயன் தராது. பாத்திரத்தோடு கூட அந்த புரோட்டாசத்தை அந்த அவிச தூக்கி போட்டுடணும். திரும்ப ஒரு முறை புதுசா பாத்திர பரிகல்பனம் எல்லாம் பண்ணி திரும்ப அந்த பலகாரத்தை பண்ணி அதுல அபிமந்திரணம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை போட முடியும். அந்த மாதிரி பெருமாளுக்குன்னு படைக்கப்பட்டவள் நான், பெருமாளுக்குன்னு வாக்கப்படணும்னு பிறந்தவள் நான். அவன் பெயர் எழுதி இருக்கிறது என் தலையில, அவனுக்குன்னு தான் என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம். அத எவனுக்காவது மனுஷனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சியோ, அது எப்படி இந்த ஹவிஸ நரி மோந்தோ கடந்தோ போச்சுன்னா யூஸ் இல்லாம போறதோ அந்த மாதிரி நானும் பயன் இல்லாம போயிடுவேன், செத்து போயிடுவேன்னுட்டு சவால் விடுறான். அப்பேற்பட்ட வசந்த காதல் பண்ணிண்டா ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆண்டாளுடைய அனுபவம். அதே அனுபவம் தான் கமலவள்ளிக்கு. இப்படி ரங்கநாதனும் கமலவள்ளியும் காவிரி கரையில ஒருத்தர் பாத்துக்கிறா. பெருமாளுடைய அழகிலே தாயார் மயங்க, தாயாருடைய அழகிலே பெருமாள் மயங்க, கண்டவுடன் காதல், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னுட்டு கண்களாலே காதல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்து காந்தர்வ முறையிலே விவாகம் பண்ணிக்கிறா. காந்தர்வ விவாகம் என்பது சத்திரியர்களுக்கு உரிய விவாகமாக
சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதான 8 வகை விவாகங்களிலே ஒன்று. கந்தர்வர்களை சாட்சியாக கொண்டு ஆசைப்படக்கூடிய ஆணும் பெண்ணும், அதாவது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆணுக்கும் ஆசை இருக்கணும், ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெண்ணுக்கும் ஆசை இருக்கணும். 2 பக்கம் ஆசை இருந்து கந்தர்வாளுடைய சாட்சியா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு அந்த ஆண் அந்த பெண் கையை பற்றினால் அது கந்தர்வ விவாகம்னு பெயர். அந்த மாதிரி ரங்கநாதன் தன்னுடைய கையிலே இருந்ததான மோதிரத்தை, கணையாழின்னு சொல்லக்கூடிய மோதிரத்தை இந்த கமலவல்லியினுடைய திரு விரல்களிலே அணிவித்து கந்தர்வ விவாக முறையிலே இவளை விவாகம் பண்ணிக்கிறான். இப்படி மோதிரத்தை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது கூட பெருமாளிடத்திலே இருந்து வந்ததுதான். எல்லாம் நம்ம கிட்ட இருந்துதான் லோகத்துக்கு போறது, நம்மளை பார்த்துதான் எல்லாம் கத்துக்கிறா. இப்படி கல்யாணம் ஆயிடுத்து. அதுல இருந்து கமலவல்லி ரங்கநாதனுடைய ஞாபகமாவே இருக்கா. பெருமாள் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பிட்டான். ஒரு அழகான இளவரசனை போல இளைஞனாக குதிரையிலே வந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்துட்டான். தாயார் உறையூருக்கு வந்துடுறா, தன்னுடைய அரண்மனைக்கு வந்துடுறா. அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னுட்டு ரங்கநாதனை தவிர இனிமேல் யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், வாழ்ந்தா அவனோட தான்னுட்டு அவனையே நினைச்சு வாழ்ந்துட்டு வரா. இப்படி இருக்கிற சமயத்துல இதெல்லாம் இவளுடைய தகப்பனாரான நந்த சோழனுக்கு தெரியாது. கமலவல்லி வளர்ந்துட்டா, கல்யாண வயசாயிடுத்து, வரன் பார்க்கணும் கல்யாணம் பார்க்கணும்னு கல்யாண பேச்சு எடுக்கிறார் அந்த சுவாமி. அப்போ இவ சொல்றா, பித்து பிடித்தது போல எதையோ நினைச்சுட்டு இருக்கா, சாப்பிடல தூங்கல அழுதுன்னு இருக்கா, என்னமோ மாதிரி இருக்கா. நன்னா கலகலான் இருக்கக்கூடிய இந்த பொண்ணு மகாலட்சுமி ஆட்டம் வளர்த்த பொண்ணு இப்படி இருக்காளே எதனாலேன்னு அவனுக்கு ஒரு கவலை வந்துடுத்து. கேட்டா இவன் நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டான். இப்படி ரங்கநாதன் என்பதாக ஒரு இளைஞன் வந்தான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அழகா இருக்கான், அவன் யாருன்னா அவன் பெருமாள் அப்படின்னு அதையும் சொல்லிட்டான். ரொம்ப நாளா குழந்தை இல்லாம பிறந்த நீ நன்னா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் பெத்துட்டு நன்னா வாழ்வே, அதை பார்த்து ரசிக்கலான்னு சந்தோஷப்பட்டனே, பண்ணா பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றிய, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்னு இவனுக்கு வருத்தம். எவ்வளவோ சொல்லி பார்த்தான், இவ கேட்கல, பண்ணா அவனை தான் பண்ணிப்பேன்னு நிக்கிறா. உடனே அந்த கவலையில ரொம்ப நேரம் தூங்காம இருந்தான், அவனையும் மீறி தூங்கி போயிட்டான். அப்படி தூங்கும் போது அவனுடைய சொப்னத்திலே பெருமாள் வந்து, கவலைப்படாத, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத உன்னுடைய குறையை தீர்ப்பதற்காக நான் தான் என்னுடைய தர்மபத்னியான மகாலட்சுமியை அனுப்பி வைத்தேன், அவதான் உன் வயிற்றுல குழந்தையா வந்து பிறந்திருக்கா, அவதான் அந்த ஓடையிலே, தாமரை ஓடையிலே, கமல மலரிலே, கமலவல்லி என்கிற பெயரிலே தோன்றினாள். அதனால மகாலட்சுமி என்னுடைய மனைவி, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும், என்னை தவிர யாரும் பண்ணிக்க முடியாது, அதனால அவள் என்னை ஆசைப்படுவது என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றது எல்லாம் சரிதான், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுன்னு பெருமாள் சொப்னத்துல சாதிக்கிறார். ஒரு பங்குனி மாசத்திலே ஆயில்ய நட்சத்திரத்தன்று ரங்கநாதனுக்கும் கமலவல்லிக்கும் விவாகம் செய்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டு உறையூரிலே அரண்மனை விழா கோலம் பூண்டு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப செலவு பண்ணி பார்க்கறதுக்கு அத்தனை சந்தோஷமா எல்லாரும் இருக்கும்படியாக எல்லா விதமான கொண்டாட்டங்களையும் ஏற்பாடுகளையும் பண்ணி உறையூர்ல அதி விமர்சையா கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. ரங்கநாதனும் எந்த குதிரை மேல போய் தன்னுடைய அழகை காட்டி கமலவல்லியை மயக்கி அவளை காதல் மலைக்குள் விழச் செய்தானோ அந்த கோலத்திலேயே உறையூருக்கு கிளம்பினான். இவா 2 பேருக்கும் பங்குனி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு ஆச்சரியமா உறையூர்ல கல்யாணம் நடந்தது. கல்யாணம் பண்ணி முடித்த உடனே என்னோட இவளை அழிச்சும் போறேன்னுட்டு கையை பிடித்து தம்பதி சமேதரா 2 பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப வந்துட்டா. அப்படி வந்த போது பெரிய பெருமாள் ரங்கநாதன் கருவறைக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் மறைந்து விட்டான். இந்த கமலவல்லி நாச்சியாரோ ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடியதான பூமிக்குள்ளே அந்த மணலுக்குள்ளே கலந்து எம்பெருமானோட 2 கலந்து விட்டாள்னு சொல்லுவா. இப்படி எல்லா சேனைகளோடு கூட இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த நந்த சோழன் சொல்லக்கூடிய ராஜா யாருக்கும் கிடைக்காத பெரும் பேரு, பெரியாழ்வாருக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் கிடைத்த பேரு எனக்கு கிடைத்ததே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு, இந்த பெருமாள் நம்முடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நம்மளுக்கு மாப்பிள்ளையா ஆனார். அழகான மாப்பிள்ளை, அவனுடைய அழகிலே மயங்கிதான் என் பெண் அவனை திருமணம் செய்து கொண்டாள். அதனாலே அவனுக்கு அழகான மாப்பிள்ளை என்ற பொருளிலே அழகிய மணவாளன்னு பெயர். மணவாளன்னா மாப்பிள்ளை. அதனால இந்த பெருமாளுக்கு இன்னும் நிறைய கைங்கரியம் பண்ணணும்னுட்டு ஏற்கனவே பண்ண கைங்கரியங்கள் பத்தாதுன்னு ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்கும் ரங்கநாதனுக்கும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணார். பண்ணிட்டு
உறையூருக்கு திரும்பி வந்து தன்னுடைய பெண்ணான கமலவல்லி தாயார் என்பதை அறிந்து கொண்டதினாலே அவள் பிறந்து வளர்ந்த உறையூரிலே அவளுக்கு கோயில் கட்ட வேண்டும்னுட்டு தன்னுடைய பெண்ணான கமலவல்லிக்கும் தன் பெண்ணை மணந்த அழகிய மணவாளனான தன்னுடைய மாப்பிள்ளையான ரங்கநாதனுக்குமாக சேர்த்து அவ கல்யாண கோலத்திலே இருப்பது போல ஆச்சரியமா ஒரு கோயிலை கட்டினான் இந்த ராஜா. அன்னையிலிருந்து உறையூர் நாச்சியார் கோயிலாக ஆனது. நாச்சியார் பிறந்து வளர்ந்து பெருமாளை கல்யாணம் பண்ணி கொண்ட கோயில் நாச்சியார் கோயில். ஸ்ரீரங்கநாதனே அழகு சொட்ட சொட்ட மாப்பிள்ளையா வந்து திருமணம் செய்து கொண்டான் கமலவல்லியை. அதனாலே அழகிய மணவாளன் என்று வழங்கப்பட்டான். இந்த நிகழ்ச்சி துவாபர யுகத்தினுடைய கடைசியில நடந்ததுன்னு சொல்றான். கலியுகத்துல ஒரு சமயம் இந்த ஊர் மண் மாறி, அதாவது மண் சரிவு நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டு உறையூரே இல்லாம போயிடுதான். அப்போ பழைய கோயில் எல்லாம் இல்லாம போயிடுத்து. அப்புறம் பின்னால வந்த யாரோ ஒரு சோழ மன்னனாலே கட்டப்பட்ட கோவில் தான் இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறது. அதுதான் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த பெருமாளுடைய மாமனாரான கமலவல்லியினுடைய தோப்பனாரான நந்த சோழன் கட்டின கோவில் நம்ம கண்ணுக்கு தெரியல, இப்போ மறைஞ்சு போயிடுத்து. பின்னால வந்த சோழராஜா கட்டின கோவில் தான் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்குள்ளே ரங்கநாதனும் கமலவல்லியும் ஆச்சரியமா அழகான திருமண கோலத்திலே சேவை சாதிக்கிறார்கள். இந்த கோவிலை கட்டிய மன்னனின் பெயர் கல்வெட்டுகளிலோ வரலாறிலோ எங்கும் காணப்படவில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இப்படி ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதன் அழகிய மணவாளனாக வந்து கமலவல்லியை உறையூரிலே திருமணம் செய்து கொண்ட அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் முகமாக இன்னைக்கும் பெருமாள் கமலவல்லி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட அந்த பங்குனி ஆயில்யத்தன்று, அதாவது ஸ்ரீரங்கநாதனுக்கு நடக்கக்கூடிய 4 பிரம்மோற்சவங்களிலே ஆதி பிரம்மோற்சவம் என்று பெயர் பெற்ற பங்குனி மாத பிரம்மோற்சவத்திலே 6வது நாள் அன்னைக்கு எப்படி கமலவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நந்த சோழனுடைய அரண்மனைக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு வந்தானோ அந்த மாதிரி இன்னைக்கும் புறப்பட்டு போய் அந்த நாச்சியாருடைய கரத்தை பற்றி அவளுடைய சேர்த்தி சேவை சாதித்துவிட்டு ராத்திரி பெருமாள் திரும்ப புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரான். அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே பெருமாள் நடத்தி காட்டுறான் இன்னைக்கும் நாம் அனுபவிக்கிறதுக்காக. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஸ்ரீரங்கநாதன் கமலவல்லி நாச்சியாரோட எழுந்தருளி இருக்கிறான். இதற்கு ஆச்சரியமா உறையூர் சேர்த்தி உற்சவம், உறையூர் நாச்சியார் சேர்த்தி, கமலவல்லி நாச்சியார் சேர்த்தி அப்படின்னு எல்லாம் பெயர் இதற்கு. ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். ஸ்ரீரங்க நாச்சியார் சேர்த்தின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாரினுடைய கல்யாண உற்சவம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடக்கிறது பாருங்க. அந்த சேர்த்திக்கு அடுத்தபடியாக ஒரு ஆச்சரியமான சேர்த்தி உற்சவம் பெருமாள் கண்டருள்றான் அப்படின்னா அது இந்த உறையூர் சேர்த்தி உற்சவம் தான். ஸ்ரீரங்கநாதனுக்கு மொத்தம் 3 சேர்த்தி உற்சவங்கள் நடக்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஒன்னு பெரிய பிராட்டியாரான ஸ்ரீரங்கநாச்சியாரோட பங்குனி உத்தரத்தன்று சேர்த்தி, இன்னொன்னு பங்குனி ஆயில்யத்தன்று உறையூர் நாச்சியார் என்றும் கமலவல்லி நாச்சியார் என்றும் வழங்கப்படக்கூடிய இந்த தாயாரோட உறையூரிலே சேர்த்தி, மூணாவது கோயில் ஸ்ரீராமநவமி என்று சொல்லக்கூடிய சித்திரமாசம் வரக்கூடிய ஸ்ரீராமநவமி அன்று குலசேகர ஆழ்வாரின் பெண்ணான சேரகுலவள்ளி நாச்சியாரோட அர்ஜுனன் மண்டபத்திலே சேர்த்தி. 2 சேர்த்தி ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல, ஒரு சேர்த்தி திருக்கோழின்னு சொல்லக்கூடிய உறையூர்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திலே. உறையூர் அப்படின்னாலே சேர்த்தி உற்சவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு ஒரு நாள் தான் பெருமாள் எழுந்தருளர். இங்கே மூலவர் அழகிய மணவாளன், ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய உற்சவர் இருக்கார் பாருங்க அழகிய மணவாளன், அவர் தான் இங்க மூலவரா எழுந்தருளி இருக்கார். அவருடைய தர்மபத்தினியா கல்யாண கோலத்திலே அழகிய மணப்பெண்ணாக கமலவல்லி நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறாள். உற்சவர்ல பெருமாள் கிடையாது, கமலவல்லி நாச்சியார் உற்சவர் மட்டும்தான் உண்டு. அவளுக்கு பெருமாள் உற்சவர் எங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய உற்சவரான நம்பெருமாள் இருக்கிற அழகிய மணவாளன், அவர் தான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவளை கைப்பிடித்து கல்யாணம் பண்ணி கொண்டு அவளோட சேர்த்து சேவை சாதித்து விட்டு போவார். அதனால ஸ்ரீரங்கத்து உற்சவர் தான் இந்த நாச்சியாருக்கும் உற்சவர். இப்போ முக்கியமா ஸ்தல புராணத்தை அனுபவித்தோம். இதற்கு மேல சந்நிதி அமைப்பு, திருப்பானாழ்வார் அவதாரம், இங்கே நடக்கக்கூடியதான விசேஷ உற்சவங்கள், இந்த சேர்த்தி சேவையினுடைய அனுபவம் இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் அனுபவிக்கணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஆகையால் நாளைக்கு உறையூர் திவதேசத்தை தொடர்ந்து நாளைக்கு பூர்த்தி பண்ணிவிடலாம். பாகவதாலாம் எழுந்தருளி இருக்கணும்ன்றதா பிரார்த்திச்சுண்டு இன்னைக்கு உபன்யாசத்தை அடியேன் இதோட முடிச்சுக்கிறேன். நித்யம் ஸ்ரீ நிசுலாபுரி சமனிஷம் கல்யாண தீர்த்தாந்திகே
प्रोद्यत् सूर्यवरप्रदानसुमुखम् कल्याणवैमानिकम् वन्दे भक्तजनैकरक्षणपरम् तम्रम् यजामातरम् वन्दे वाञ्छिततानकल्पलतिकाम् देवीम् निवासश्रियम् ஆழ்வாரும் பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாளப் பெருமாள் திருவடிகளே சரணம். திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.